வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். ஆம், இன்றைக்கு ஒரு முக்கியமான விடயத்தை பேசப் போகிறேன். யாருக்கும் யாரும் அடிமையாய் இருக்காதீர்கள். இந்த அடிமை என்ற சொல்லு, அதாவது ஒருவர் மற்றவரை தாழ்த்தி வைக்கின்ற அந்த தன்மை எங்களிடம் பல பேரிடம் இருக்கின்றது. அந்த தன்மை இனி வருங்காலங்களிலே அது நலிவடைந்து தான் செல்லும் என்று நினைக்கிறேன். ஒருவருக்கொருவர் அடிமைப்படுத்தி வாழாதீர்கள். அந்த வாழ்க்கை எப்போதும் இன்பமாக இருக்காது. அதாவது எப்போதும் சுதந்திரமான வாழ்க்கைக்குத்தான் எல்லோரும் வாழ ஆசைப்படுவார்கள். அந்த சுதந்திரமான வாழ்க்கை கணவன் மனைவிக்கிடையிலையும் சம பங்காக இருக்க வேணும், சமாந்தரமாக இருக்கணும், சமநிலையை பேண வேணும். இங்கு அடிமை, நீ அடிமை, நான் அடிமை, நீ எனக்கு அடிமை, நீ இதை செய்யக்கூடாது, தாழ்ச்சியும் வீழ்ச்சியும் என்று சண்டை பிடிக்கக்கூடாது. எப்போதுமே யாரும் யாருக்கும் அடிமை இல்லை. இறைவன் எல்லோரையும் சுதந்திரமாக படைத்தான். அந்த சுதந்திர வாழ்வுக்குள் நீங்கள் சுதந்திரமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக வாழ பழகுங்கள். அடிமைகளாக யாருக்கும் இராதீர்கள். அதனால் ஆபத்தும் உண்டு, ஏமாற்றங்களும் உண்டு. அதை அறிந்து புரிந்துணர்வோடு பேசிக்கொள்ளுங்கள். புரிதல், உணர்தல் இருவரும் பேசிக்கொண்டு வாழ்ந்தீர்களாயின் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். நன்றி.